வணக்கம். விண்வெளி மருத்துவம், யோக மருத்துவம், சளி குறைந்த, பித்தம் குறைந்த, வாதம் குறைந்த, இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். இதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை உணவுனா என்னன்னு நாம் புரிஞ்சுக்கணும். தவறாகவே நம்ம 2000 ஆண்டுகளாக உணவை பற்றி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். 9 வகை உணவுகள் தான் இருக்குது. மொத்தமாக பூமியில் 9 வகை உணவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கீரை, காய், கனி இதெல்லாம் அன்னப்பாதை தூய்மை செய்து பல்லு வளர்க்குற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு இயற்கை உணவை பற்றி பேசுறது, அவசரப்பட்டு சாதாரண உணவை பற்றி பேசுறது. நாங்கள் சொல்வது பரிணாம அறிவியல் அடிப்படையில் வெங்கடேஷில் இருக்கிற மாபெரும் விண்வெளி விஞ்ஞானி கண்டுபிடித்த இந்த உணவெல்லாம் மருத்துவம் 25 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து 18 ஆண்டாக பேசிட்டு வரேன். இதுக்கு தனி பயிற்சி பள்ளி தொடங்கியாச்சு, தனி மருத்துவக் கல்லூரி தொடங்கியாச்சு. இது 12 ஆண்டுகள் பின்பற்ற வேண்டும். 6 மாதங்கள் திட்டங்கள் நிறைவேற்றி விடலாம். 6 மாதம் நேரடி கண்காணிப்பு, 12 ஆண்டுகள் தொடர்புகள் இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், திடம்பட செல்ல வேண்டும், மாறாமல் நடக்க வேண்டும், ஆசிரியர் மேலே மரியாதை வைத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது, வாங்கி படிச்சுக்கலாம். கோவை புகழ், கோவை விஜயா பதிப்பகத்தில் விற்கிது. கோயம்புத்தூர், கோவைனா கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் விஜயா பதிப்பகத்தில் கிடைக்குது. நீங்கள் கூகுளில் வாங்கிக்கலாம். கூகுளில் இருக்குது, வாங்கிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது விண்வெளி மருத்துவமாக மாறி இருக்கிறது. மாறி ஒரு 10 வருஷம் ஆச்சு. வெறுமனே இயற்கை உணவை பற்றி பேசுகிறதெல்லாம் பயனற்றது. தேங்காய் பழத்தை நம்புறது, பழத்தை நம்புறது, கொய்யா பழத்தை நம்புறது, வாழைப்பழத்தை நம்புறது, இதெல்லாம் இதில் அன்னப்பாதை சக்தி எங்கிருந்து வருகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். அதான் விஷயமே. அப்போ சக்தி எங்கிருந்து வருதுன்னா அதுக்கான தத்துவம் எங்கே, அதுக்கான பயிற்சி என்ன, அதுக்கு எங்கே இருக்கிறது, அதுக்கான பள்ளிக்கூடம் எல்லாம் தொடங்கியாச்சு. அதனால அவசரப்பட்டு நீங்கள் யாரும் முடிவு எடுக்க வேண்டாம். இதுக்கு 6 மாதங்கள் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும். 12 ஆண்டுகள் இணையதளம் மற்றும் மற்றதில் தொடர்பில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்க வேண்டும், வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும். இது அரசாங்கத்தாலும் உள்ளூர் மக்களாலும் ஆதரிக்கப்படுகின்ற வரைக்கும் உங்களுடைய பொருள் செலவில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா இது குரு எனக்கு ஒரு 12 ஆண்டுகள் இந்த மரியாதையோடு நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லித்தர முடியும். புரியுதுங்களா? நான் பார்த்துட்டேன் 17 வருஷமாக. எல்லாருமே அரைகுறை தான், யாரும் முழுமையாக இல்லை. ஏதோ சிலர் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் திருப்பி இந்த சட்டங்களை போடுறேன். ஆக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த உணவை நம்பி இருந்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இப்போ நான் இந்த 9 வகை உணவை பற்றி லேசாக சொல்லிவிட்டு நேரடியான நான் சொல்கிற தமிழில் சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் இது அமெரிக்காவில் இருக்குது. இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது, வாங்கி நீங்கள் படிக்கலாம். அதுக்கு முன்னாண்ட 9 வகையான உணவு. முதல்ல சைவத்தில் 5 வகையான உணவுகள்: தானியம், அப்புறம் பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள். அடுத்தது அசைவத்தில் இறைச்சி வகைகள், முட்டை வகைகள், பால் வகைகள், வெண்ணெய் வகைகள். புரிஞ்சுதா? இதை ஆங்கிலத்தில் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் நான் சொல்லிடுறேன். மீட்டு, எக்கு, அப்புறம் மில்க்கு, ஃபேட்டு. சைவத்தில் செரல்ஸு, அப்புறம் லெகுமஸ், LEGUMES லெகுமஸ், அப்புறம் பொட்டாட்டோ, அப்புறம் ரைஸு, நட்டு. அப்போ புரிஞ்சிச்சா? மொத்தம் 9 தான் இயற்கை உணவுகள். இது அத்தனையுமே சளியையும் நச்சுத்தன்மை அதிகப்படுத்துது. நட்டுனா தேங்காயும் நட்டு தான். தேங்காய் சாப்பிட்டு யாரும் ஆரோக்கியம் இருக்க முடியாது. சில முட்டாள்கள் தேங்காய் நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிற முட்டாள்களாக இருக்கிறாங்க. அறிவே இல்லைன்னு அர்த்தம். அது மலச்சிக்கல் உண்டாக்குற நம்பர் 1 உணவு. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த இயற்கை உணவுகள், இதெல்லாம் இயற்கை உணவு, செயற்கை உணவுகள் எல்லாமே குற்றம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் சொல்லுவது ஜீரண நீர். எல்லா உணவுகளுமே ஜீரண நீரை தூண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜீரண நீர் தான் நமக்கு பரிணாமத்தின் எச்சம் என்று புரிந்து அப்படி பேசணும். அப்படி பேசுகிறதா இந்த புத்தகம். இது 25 வருஷமாச்சு. அருள் செல்வம் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், நான் மகாலிங்கம், அப்புறம் பொள்ளாச்சி மகாலிங்கம், இப்படியெல்லாம் நிறைய அவருக்கு பேர் இருக்குது. வள்ளலாருடைய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவர், காந்திய கொள்கைகளை நம்பிக்கையுடையவர், இப்படியெல்லாம் அவர் தான் இந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிடுறார். ஆக நான் இந்த ஏற்கனவே இந்த 9 உணவு பழக்கத்தை பற்றி பேசியிருக்கேன். இது விண்வெளி மருத்துவங்கிற விண்வெளி சக்தியில் வாழுகின்ற மருத்துவம்னு பேர். அது விட்டுப்பட்டு கதை விடுறது, மூச்சு பேச்சு, தியானம், இதெல்லாம் அடிப்படையில் முரணானது. இதெல்லாம் மேல்நிலைக்கு வர வேணும். அன்னப்பாதையில், உணவு பாதையில் உடம்பை சுத்தப்படுத்தினதுக்கப்புறம், நீரையும் காற்றையும் மருந்தாக எடுத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்களாக வரணும். ஆக முதல் 4 நிலையிலே உங்களுக்கு ஆரோக்கியம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி எல்லாம் விண்வெளிக்கு போனதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண வேணும். இப்போ
நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தர் சொல்கிறது இறுதி அல்ல. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. வள்ளுவர் சொன்னால் அது இறுதி அல்ல. வள்ளுவர் எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி புதிய வகையில் சிந்திக்க வேண்டும்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர், தத்துவ மேதை ராதாகிருஷ்ணன், நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் வந்து இந்த பிரம்மசூத்திரத்தை ஆங்கிலத்தில், பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற அந்த தத்துவ சமக்கிரதம் நினைக்கிறார், அதில் இருக்கிறத வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது மனிதனை பற்றி எழுதுகிறார். மனிதன் வந்து விண்வெளியினுடைய சின்ன வடிவம் எழுதுகிறார். ஹியூமன் பாடி இஸ் ஏ மினியேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன் விச் ஹி லிவ்ஸ்ங்கிறார். அவன் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய விண்வெளியினுடைய சிறிய வடிவம்ங்கிறார். முடிஞ்சு போச்சா? அப்போ கடவுள் யாருன்னா விண்வெளி தான் கடவுள். அப்போ சின்ன கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா மனுஷன் தான் சின்ன கடவுள். புரியுதா? ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் என்பது, அந்த எலக்ட்ரான் என்பது மனிதனாக மாறி இருக்கிறது. அது மாறி அது விலங்குகளிலிருந்து வருது. எங்கே? தாவரத்தில், பல கோடி ஆண்டுகளுக்கு தாவரத்திலிருந்து மாறி, அப்புறம் புழுவாக மாறி, பூச்சியாக மாறி, அப்புறம் ஊர்வன, விலங்கு, மனிதன், அப்புறம் யோகி. யோகினா வேறு ஒன்றும் இல்லை, பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்கிறவன், நீண்ட நாள் வாழ்கிறவன், தன்னை அழித்து கொள்ளாமலேயே சந்ததியை பெருக்க வல்லவன். இதுதான் இயற்கை கொடுத்த அறிவு. இயற்கை தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைகளை உற்பத்தி செய்தது. குழந்தைகள், இந்த மனித குலம் அழியக்கூடாது என்பதன் இயற்கை நோக்கமாக இருக்கிறது. ஆகினால தான் இந்த மாதிரி உண்ணான் நோன்பு, பத்தியம், பட்டு இதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி இந்த பூமியில் சிக்கல் வரும்பொழுது எங்கே தப்பித்து போகணும் அதற்கான கண்டுபிடிப்பு நமக்கு கொடுத்தாச்சு. ஈர்ப்பு விசை மின்சாரம் வந்தாச்சு. எல்லாம் நான் சொல்கிறது அத்தனை வெங்கடேசன். நான் சொல்வது அத்தனை வெங்கடேசன் சொன்னது தான். எல்லா நேரத்திலையும் வெங்கடேசன் சொல்லிட்டு இருக்க முடியாததுனால தான் சொல்கிறது. புரியுதுங்களா? ஆகினால நான் என்று சொன்னால் வெங்கடேசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் வந்து சொன்னதெல்லாம் வந்து நிறைய அவர் வந்து எத்தனையோ நினச்சிருக்காரு, அதெல்லாம் சொல்லலை. தன் சொந்த தொழில் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்னென்ன இடைஞ்சல் வந்து அதையும் சொல்லலை. அவருக்கு பின்புலமாக எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் பின்புலமாக இருந்திருக்கிறாங்க, பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் பின்புலமாக இருந்திருக்கிறது, பிஹெச்சி பொறியியல் கல்லூரி பின்புலமாக இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தது. விண்வெளியோடு, நாசா விண்வெளியோடு தொடர்பு வச்சிருக்காரு. கடிதப்போக்கு, மின்னஞ்சல், இதெல்லாம் வந்து இந்த பிஹெச்சி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த சில அமைப்புகள் மூலமாக அங்கே தொடர்பு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. யோக சாதனை, அப்புறம் இஎம்எம், டிஎம்எம், ஆதனம், பிரணயமம், பிரத்யேகாரம், தாரணை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியாத பொழுது இஎம்எம், டிஎம்எம், ஆதனம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், இது வந்து அட்டாங்க யோகத்தை பற்றி தமிழர்களுக்கே தெரியாது. இது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. இல்லை நம்ம வந்து இந்த ஒரு 50 வருஷமாக மனப்பாட கல்வி, வயிற்று பிழப்புக்காக தமிழை மனப்பாடம் பண்ணுறது, வயிற்று பிழப்புக்காக ஏதோ ஆங்கிலத்தை மனப்பாடம் பண்ணுறது, தாய்மொழியை மறந்து விடுவது, ஆங்கிலத்தில் அறிவு இருக்குதுன்னு பேசுறது, தாய்மொழியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை வந்து அடிப்படை. இவ்வுலகத்தில் எந்த மொழியிலும் ஆரோக்கியம் என்பது எங்கே இருக்கிறது? நான் கேட்குறேன். தமிழ் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஆங்கிலம் படிச்சினா. என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி, என்னுடைய மூலமொழி தமிழ்மொழி, இனி என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி, என்னுடைய மூலமொழி தமிழ்மொழி. அதை தெரிஞ்சு போச்சு. நான் தமிழ்மொழி படித்தால் ஆரோக்கியம் வரும்னு சொல்ல மாட்டேன். தமிழ் இருக்கிற அறிவியலை, தமிழ் இருக்கிற வேர்ச்சொல்லை யார் புரிந்து கொள்கிறார்களோ, நுண்மான் நுழைபுலம் இல்நாள் எழில்நாள்னு வள்ளுவர் சொல்லுவார். நீ நுண்மான் இல்லாமல் சும்மா எழில்நலத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு கேட்குறாரு. ஆக திருவள்ளுவர் சொல்வதெல்லாம் ஆராய்ச்சி தான். புரியுதுங்களா? திருவள்ளுவர் சொல்லுவது ஆய்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணாமல் எதையும் ஏற்றுக்காதேங்கிறாரு. நாம் என்ன பண்ணுறோம்? ஆனால் மனம் வந்து எதையும் ஆராய்ச்சி பண்ணவே பண்ணாது. அது வந்து வாய் ருசியோடு தொடர்புடையது. அழுகி போகிற பொருளை தான் மனம் விரும்பும். அழுகி போகிறது, கெட்டு போகிறது, அழுக்கு இருக்கிறது, மான மரியாதை கெடுக்கிறது, ஒழுக்கம் இல்லாதது, பண்பு இல்லாதது, நாகரிகம் இல்லாது அத்தனை வேலையும் செய்கிறது இந்த மனம் தான். புரியுதா? அதை வந்து ஒரு விபச்சாரின்னு சொல்லுவாங்க. நாக்கு ஒரு விபச்சாரி மாதிரியும் மனம் ஒரு விபச்சாரின்னா ஊதாரின்னு அர்த்தம். நாக்கு ஒரு ஊதாரி மாதிரி எதை வேணாலும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் இந்த ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் எல்லாம் மேற்கு நாட்டில் கிடையாது. அவர் ஒரு நாளும் மேற்கு நாட்டு கல்வியின் மூலமாக ஒரு நாளும் ஒரு வினாடி கூட அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் தெளிவாக சொல்கிறானுங்க, எந்த நோயும் குணமாக்க முடியாதுங்கிறாங்க. சரிங்களா? சரி, நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர இது வரைக்கும் ஒரு 3000 காணொலி வந்திருக்குது. அது வந்து பல யூடியூப் வந்து பல தடவை அழிச்சு பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் புதுசாக யூடியூப் மறுபடியும் அலைவரிசை வந்துக்கிட்டு இருக்குது. 2 மாதம் 3 மாதமாக இதிலேயே 250 காணொலி வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முகநூலில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1000 காணொலி இருக்குது. 7 வருஷமாக பேசுகிறதெல்லாம் இருக்குது. எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். இது வந்து தனிப்பயிற்சி தொல்லியை யாரும் தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணிங்கன்னா தோல்வி தான் தழுவுவீங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் அறிவு பெற்றுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் குருகுல கல்வி தொடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முயற்சி பண்ணீங்க, 100க்கு 100 தோல்வி தான் அடைய முடியும். இதுக்கு ஆசிரியர் 12 ஆண்டுகள் உங்கள் ஆசிரியர் உங்களை மேய்க்கணும். புரியுதுங்களா? குருகுல கல்வி என்கிறது 12 ஆண்டுகள், நேரடி பயிற்சிங்கிறது 6 மாதம். ஆனால் வழிகாட்டுதல் 12 ஆண்டுகள் வேணும். விடாமுயற்சியும் பொறுமையும் சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க மட்டும் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? சரி,
இப்போ இந்த லெகும்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவரைக்கொட்டை மெச்சக்கொட்டை எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் முட்டைக்கு சமமானது, அதுவும் இறைச்சிக்கு சமமானது. ஏன்னா அது எப்படி இறைச்சியும் முட்டையும் எப்படி மலச்சிக்கல் உண்டாக்குமோ, அது எப்படி அமிலத்தன்மையும் கோழைத்தன்மை அதிகமாக்குமோ, அதே போல் இந்த அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, தட்டைக்கொட்டை எல்லாமே கடுமையான மலச்சிக்கல் உண்டாக்கும். ஹை ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஹை ப்ரோட்டீன் ஈஸிய டாக்ஸின் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆக அந்த ஜீரணம் பண்ண முடியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஜீரணமாகாது. கணையம் கல்லீரல் எதுவும் வேலை செய்யாது. கடுமையான கோழை உண்டாகும். புரியுதுங்களா? ஏற்கனவே வயிற்றில் கோழை உண்டாகுது, ஏற்கனவே வயிற்றில் வந்து புளிப்பு உண்டாகுது. இதெல்லாம் சேர்த்து சிறுகுடலில் பெருங்குடலில் பூரா கழிவுகள் அதிகமாகி அங்கே பெருங்குடல் அதிகமாக கபம் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கும். பல லட்ச ஆண்டுகளாக வாழையடி வாளியாக, பல கோடி ஆண்டுகளாக வாழையடி வாளியாக உடலில் பூந்து நம்ம பெருங்குடலில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டியதில் பல கோடி ஆண்டுக்கு முன்னாக தோன்றியது இந்த மைக்ரோ பாக்டீரியா. மனிதனே பாக்டீரியா தான், மனுஷனாக மாறிட்டான், அவ்வளோதான். புரியுதா? நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்குது. குறிப்பாக பெருங்குடலை தான் ஆளை சாகடிக்கிறதுல இருக்கும். அதுக்கு தேவையான உணவு வந்துச்சுன்னா இனப்பெருக்கம் பண்ணி மனுஷனை கொண்டு போடும். புரியுதா? அப்போ அதுக்கு தேவையான உணவு போடக்கூடாது. புரியுதா? அதுக்கு தேவையான உணவு கடுமையான மாவுச்சத்தும் கடுமையான கொழுப்பு சத்தும் கடுமையான மாவுச்சத்து ஜீரணமாகாது, கடுமையான கொழுப்பு சத்து ஜீரணமாகாது, கடுமையான புரதச்சத்து ஜீரணமாகாது. இதைத்தான் இந்த மேற்கு நாட்டு முண்டங்கள், மேற்கு நாட்டு மதங்கள், மேற்கு நாட்டு சாதி அமைப்புகள், மேற்கு நாட்டு அரசியல் அமைப்புகள். சாதி அமைப்புனா பிரிவினைகள். நான் சொல்கிறது அரசியல் ஒரு பிரிவு, சாதி ஒரு பிரிவு, மதம் ஒரு பிரிவு. இதெல்லாம் மனிதனை சிந்திக்க விடாமல் இருக்கிறது. நான் சொல்லுவது தமிழ் மெய்யல். தமிழ் மெய்யல் வந்து அறிவியல் இருக்கிறது. தமிழ் மெய்யல் வந்து மனப்பாடம் செய்வதற்கு அல்ல. தமிழ் மெய்யல் இருக்கிறதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதே நேரத்தில் ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டிங்கன்னா கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை. சிக்கல் வரும்பொழுது நீங்கள் ஊன்றுகோல் மாதிரி பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்வதும் கடைப்பிடிப்பதும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறீங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதனால இதுக்கான பயிற்சி மையம் தொடங்கியாச்சு. இதுக்கு கல்லூரி முறை இருக்கிறது. இதுக்கு 12 ஆண்டு உங்களுக்கு நீங்கள் பின்பற்றி 12 ஆண்டு பின்பற்றணும். ஏதோ ஒரு அந்த எலுமிச்சை சாறு உள்ளே இருக்கிற அந்த இடைஞ்சல் பாருங்கள். எலுமிச்சை சாறு தான் சாப்பிட்டேன், ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டேன், அது வந்து தொண்டை நீக்கிட்டு படாத விடப்படுது. இப்படியெல்லாம் அந்த உடம்பு கெடுது. அதாவது மனம் வந்து எலுமிச்சாரை விரும்புது, மனம் விரும்புது வேர்க்கல்லை விரும்புது, ஆனால் அது தொண்டையில் தங்கிட்டு படாத விடப்படுது. ஆக மனம் விரும்புது, உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் வந்து எப்போ ஒரு குழந்தை பல்லு வளர்க்குதோ அந்த குழந்தை இருக்க பல்லு வளர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் அது உணவு சாப்பிட்டு பழகுது. தாய்ப்பாலை குடிக்கும், நாக்கில் பார்த்தா வெள்ளை வெளியே படி நாற்றம் அடிக்கும், சகிக்க முடியாத வாடகை அடிக்கும். புரியுதுங்களா? அந்த நாற்றம் அடிச்சுட்டாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா உடம்பு வந்து இந்த உணவை எதிர்க்கிறது என்று பொருள். உணவு மனம் அங்கே ஏற்றுக்குது, அறிவு வந்து டே பல்ல வளர்க்கடா நாற்றம் அடிக்குதுடான்னு சொல்லும். மனம் வந்து கண்டுக்காமல் போயிட்டுருக்கும். ஆக இங்கே அறிவு எச்சரிக்கிறது. நாக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் நினைக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். புரியுதுங்களா? இயற்கையாக நாக்கு பேசுகிற மாதிரி டே நாற்றம் அடிக்குதுடா, டே கழுவுடா அப்படின்னு சொல்லும். அப்படிலாம் அது பேசுறது இல்லை. கண்ணில் இதெல்லாம் புரிந்து கூட நாம் செயல்பாட்டு மூளையின் மூலமாக நம்ம உறுப்புகளை வச்சு கொண்டு தான் உள்ளே இருக்கிற பிரச்சனையை நாமளே சொந்தமாக பழுது பார்க்குறது. புரியுதா? பல்லு விளக்கு நம்ம சொந்த பழுது பார்க்குறது, மூக்கில் ஏற்பட்ட அடப்பை நம்ம சொந்தமாக பழுது பார்க்குறது, கண்ணில் தூசு இருக்கிற அதை சொந்தமாக பழுது பார்க்குறது, காதில் அடப்பு இருந்தால் சொந்தமாக, இதெல்லாம் வந்து மூளை கட்டையிலிட்டு இந்த கை கால் போய் வேலை செய்கிறது தான். தானாகவே பழுது பார்க்குற முறை எங்காவது இருக்குதான்னா அது உடம்புக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அமைதியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் எந்த உணவு வாயுவிலே எதுவும் போகாமல் இருக்கிற பொழுது தான் இந்த உடம்பு சொந்தமாக பழுது பார்த்து பல்லில் இருக்கிற கரையை எடுக்கும், மூக்கில் இருக்கிற கரையை எடுக்கும், உடம்புல இருக்கிற விஷத்தில் எடுத்துகிட்டு வந்து உணவு பால் வந்து தங்க வைக்கும். இறப்பில் வந்து கசப்பாக ஒரு மாதிரி 3 நாள் 4 நாள் நீங்கள் நீர்ப்பயிற்சி பண்ணிங்கன்னா கசப்பாக வந்து தங்கி இருக்கும். அப்போ தண்ணி குடித்தா கூட மாந்தியாகும். அந்த நேரத்தில் மருந்தடிக்காத கீரை காய்கறிகளை மெல்லிய காரம் போட்டு லேசாக நல்ல வேகிட்டு மசித்து கடைஞ்சி, புரியுதுங்களா? லேசாக தேங்காய் மணக்கிற மாதிரி தேங்காய் ஊற்றி லேசான உப்பு காரம் போட்டு, புரியுதுங்களா, மென்மையாக அருந்தி சுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தலாம். அல்லது மூலக்கூறை உடைத்த உணவுகள், சைவத்தை மூலக்கூறு உடைக்கிறது, இரவு ஊற வச்சிட்டோம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல காணொலி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. மூலக்கூறு உடைச்சி சாப்பிட்றது, சைவத்தை உடைச்சி சாப்பிட்றது, அசைவத்தில் வந்து பாலே அசைவம் தான். இந்த பாலும் சைவம் ரெண்டும் சேர்ந்தாவே அது ஒரு வகையான உணவாக இருக்கும். அதே ஊற போட்டு இரவு 12 மணி ஊற வச்சிட்டோமே எல்லாம் ஒட்டஞ்சிடும். கிட்டத்தட்ட எல்லாமே சமமாயிடும், எல்லாம் ஜீரணிக்கப்பட்ட உணவாக மாறிடும். அந்த உணவை கொண்டு கூட நீங்கள் 72 மணி நேரம் தள்ளி போடலாம். அப்போ 72 மணி நேரத்துக்கு கட்டாயமாக கடுமையான வாடையோடு கடுமையான கெட்டியாக மழை வந்து மலத்து வாரத்தில் இருக்குது. அப்போ வந்து இயற்கை இனிமா, அதாவது குடல் கழிவு இருக்குது பற்றி 100 ரூபாய்க்கு விற்குது. அந்த குடல் கழிவு வாங்கி நீங்கள் கழுவி
கட்டியாக வரும் அந்த பித்தத்தோடு, அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தப்படுத்தணும். மீண்டும் 72 மணி இப்படி பண்ணிகிட்டே வந்து வரும்போது தான் ஒரு நடுநிலையான உடல் வரும். இதை தான் நேரடியாக ஒரு ஆசிரியர் முன்னாடி செய்யணும். மற்றபடிக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னா யாரும் தப்பிக்க முடியும். மந்திரிகளே தப்பிக்க முடியாத பொழுது சாதாரண மக்கள் எந்த மூலம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.